பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே உங்களுக்கு நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். இன்று உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லி கொண்டு வருகிறார்கள். சபை மூலமாக தெரு தெருவாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நாங்களும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு உங்களுக்கு நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் இயேசு பிறந்தார்? அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பாவங்கள் சாபங்கள் நிறைந்த இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு, அவரால் படைக்கப்பட்ட அந்த உலகம், அவருடைய ஜனமாகிய நாம இந்த பாவ சாபத்தை விடுதலை பெறதா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த பாவம் ஜனங்களை என்ன செய்யும் தெரியுமா? ஜனங்களுக்குள்ள இச்சையை உண்டாக்கி வஞ்சகம் வைத்து பாவத்தில் அடிமைப்படுத்தி தேவனை விட்டு பிரிக்க வைத்து முடிவுல நித்திய நரகத்தில் சேர்க்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பாவத்தின் வல்லமை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, பாவத்தின் வல்லமை அடியோடு அழிக்கிற வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையா இருந்தாலும் அந்த பாவத்தின் விடுதலை கொடுத்து அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களை போக்க வேத சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வந்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க கூட விட முடியாத பாவத்தில் இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு ரகசிய பாவம், எந்த பாவமானாலும் இயேசு இடத்துல மனம் திரும்பி வரும்போது உங்கள் பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுவதற்கும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வழி. ஆகினால் இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அன்பு செலுத்தினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். எப்படிப்பட்ட பாவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார். ரட்சகர் என்றால் பாவத்தை விடுவிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், ரட்சிப்பு கொடுக்கிறவர், மீட்பு கொடுக்கிறவர். ஆகினால் உங்க வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பு கொடுக்க, விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரியே, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? விடுதலை இல்லையா? வாழ்க்கையில உயர்வு இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையா? மன உடைந்து போயிருக்கீங்களா? மன கவலையோடு இருக்கிறீங்களா? மன வேதனையோடு இருக்கீங்களா? நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ரட்சகர் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க, மீட்பு கொடுக்க, உங்க வாழ்க்கையை உயர்த்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்த இந்த நாளிலே உங்களுக்கு நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறோம். பாவத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ சர்ப்பங்களை தேர்களை மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.